இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா புறம் பேசுதல் அப்படின்ற ஸ்டோரி தான். புறம் பேசுதல் அப்படின்னா ஒருத்தவங்க முன்னாடி எதுவும் பேச மாட்டாங்கன்னா பின்னாடி போய் அப்படி பேசுவாங்களாம், அது கேவலமாக பேசுவாங்களாம், அதுதான் புறம் பேசுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றியான ஒரு ஸ்டோரி தான். ஒரு ஊரில் 3 வயசு பிள்ளைங்க இருப்பாங்க, கல்யாண வயசில். அந்த பொண்ணை 3 பேருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா 3 பேரில் ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண சொல்லி ஒரு பையன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களாம். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பானோ. அப்போ என்ன செய்வான் அப்படின்னா 3 பேருமே நல்லா படிச்சிருப்பாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாம் ஓரளவு படிச்சிருப்பாங்க 3 பேருமே. அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு தின்பண்டம் மாதிரி கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்களாம் 3 பேருக்குமே. அப்போ ஒரு பொண்ணு, இதில் நம்ம 1 2 3ன்னு வச்சுக்கலாம். பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா கொடுத்த ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அப்படியே டக்குன்னு வாங்கிப்பாலாம். 2வது இருக்கிறவ என்ன பண்ணுவானா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாளாம். 3வது இருக்கிறவ என்ன பண்ணுவானா எடுத்து டப்புன்னு சாப்பிட்ருவாளாம். ஸோ இப்போ இந்த 3 பேர்த்தில் யார் நல்லவங்க, எந்த பொண்ணை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த பையன் வந்து திடீர்னு 2வது பொண்ணு தான் எனக்கு கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன் அப்படின்னா எதுவுமே வேணான்னு சொல்லணுமா, அதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.